புதியகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியம் சார்ந்த நிறைய சந்தேகங்களையும் கேள்விகளையும் நேர்களாக நீங்க கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கிற இந்த ஷோ டாக்டர் ஆன் கால். நேர்களே, இன்னைக்கு டாக்டர் ஆன் கால்ல உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த அனைத்து விதமான கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும், குறிப்பாக நம்முடைய தோல்ல ஏற்படக்கூடிய சொரியாசிஸ் நோய், இந்த சொரியாசிஸ் தொந்தரவு எதனால ஏற்படுது, இதற்கு மூலிகை மருந்துகள்ல என்ன மாதிரியான தீர்வுகள் இருக்கு, இதெல்லாம் சொல்றதுக்காக இன்றைய டாக்டர் ஆன் கால்ல இணைந்திருக்காங்க ஆர்ஜிஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டலினுடைய டாக்டர் சரண்யா அவர்கள். டாக்டர் நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். சொரியாசிஸ் அப்படின்னா வெளியில் தெரியக்கூடிய ஒரு தொந்தரவு. நம்ம ஷோலேயே நிறைய இதை பற்றி பேசியிருக்கோம், தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்கோம். என்ன காரணம் அப்படின்னா, இந்த சொரியாசிஸ் தொந்தரவு நிறைய பேருக்கு இந்த தொந்தரவுலேருந்து முழுமையாக வெளியில் வர முடியல அப்படிங்கிறதுனாலே இது சார்ந்த கேள்விகளும் விழிப்புணர்வும் இன்னுமே அதிகமாக தேவைப்படுதோ என்னவோ. இந்த சொரியாசிஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது இதனுடைய முக்கியமான காரணம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும்ல டாக்டர். இந்த ஜெனட்டிக்காக இருக்கலாம், இல்லை ஃபுட் ஹேபிட்னால இருக்கலாம், இல்லை ஸ்ட்ரெஸ்னால இருக்கலாம். அப்படி இந்த சொரியாசிஸ் தொந்தரவு என்னென்ன காரணத்தினால ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது? முதல்ல சோரியாசிஸ் அப்படின்றது நம்ம தோலில் ஏற்படக்கூடிய பாதிப்பு அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கும். தோலில் டெர்மிஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. டெர்மிஸ் அப்படின்றது வெளிப்பக்க தோலோடைய ஒரு அடுக்கு. டெர்மிஸ், எபிடெர்மிஸ், இது மாதிரி 2 அடுக்குகள் இருக்கும் தோலில். இதில் அந்த டெர்மிஸ் இருக்கக்கூடிய அந்த இடங்களில் இருக்கக்கூடிய பரவக்கூடிய ஒரு நோய் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்த தோலுடைய மேல் பக்கத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அப்படின்றது தோல் வறட்சியை அதிகப்படுத்தும். முதல்ல தோலில் அந்த எபிடெர்மிஸ், டெர்மிஸ், இந்த ஸ்கின்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உதிர ஆரம்பிக்கிறதுக்கு தோலோடைய செல்கள் தான் காரணம். தோலுடைய செல்கள் 28 நாள்லேருந்து 30 நாளுக்குள்ளே அதோடைய மெச்சூரிட்டி அதிகமாகிட்டு இயற்கையாக ஒருத்தருக்கு அதோடைய உதிர்வு தன்மை அந்த செல்லில் இருக்கும். இதுவே சோரியாசிஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷனில் அவங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆரோக்கியமான செல்களுக்கு எதிராக ஆக்ட் பண்ணுறதுனால அந்த செல்களுடைய உதிர்வு 30 நாள் இல்லாமல் 2 நாள் 3 நாளைக்கு ஒரு டைம் அதோடைய உதிர்வு அதிகமாகிட்டே போகும். அதோடைய மெச்சூரிட்டி அதிகமாகிட்டே போகும். அது மாதிரி மெச்சூர் ஆகக்கூடிய அந்த செல்ஸ், அந்த டெட் செல்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அடுக்கி ரொம்ப சேர ஆரம்பித்து தான் உதிரும். அதனால தான் இந்த சோரியாசிஸ் அப்படின்றது ஒரு தடிமனான ஒரு தோலை உருவாக்கி அதுக்கப்புறமா ஒரு மீன் செதில் மாதிரியான ஒரு தோல் உதிர்வு இருக்குது. அப்போது இந்த தோல் உதிர்வு அப்படின்றது அவங்களுக்கு மேல் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த டெர்மிஸ் இருக்கக்கூடிய அந்த ஸ்கின் பகுதிகளை ஒரு மேலே இருக்கக்கூடிய ஸ்கின்னை ஃபுல்லாகவே பீலாகி வெளியில் உதிர்க்கக்கூடிய ஒரு தன்மை, தடிமன் தோல் உதிர்ப்பு அப்படின்னு சொல்லுவோம். தடிமனாகி அதுக்கப்புறம் தோல் உதிர்வு இருக்கக்கூடிய ஒரு கண்டிஷன். இது தவிர காலாஞ்சகப்படை அப்படின்னு கூட நம்மளுடைய சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ரொம்ப தோல் உதிர்வு இருக்க அந்த இடத்துல மேல் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த லேயரில் அவங்களுக்கு ரொம்ப அளவுக்கு அதிகமான பிளட் சர்க்குலேஷன் இருக்கும். அதனால தான் அந்த இடத்த நம்ம சொரியும் போதோ, அந்த சோரியாசிஸ் பாதிக்கப்படக்கூடிய அந்த இடங்களை நம்ம சொரியும் போது மேல் பக்கத்தில் ஒரு பின் பாயிண்ட் ப்ளீடிங் அப்படின்றது ரொம்ப ஈஸியாக வர ஆரம்பிக்கும். அவங்களுக்கு தோல் தான் தடிமனாக இருக்குமே தவிர ஈஸியாக வெளியில் ஸ்கின்ல ப்ளீடிங் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். அடியில் இருக்கக்கூடிய ஸ்கின்ல நிறைய பிளட் சர்க்குலேஷன் தேங்கி நிற்கிறது தான் இதுக்கு காரணம். அந்த பிளட் சர்க்குலேஷன் அப்படின்றது பிளட்டு ரொம்ப ஒரு மாசடைஞ்ச பிளட்டாக, ரொம்ப ஒரு கேடடைஞ்ச பிளட்டாக இருக்கும். அதாவது டாக்ஸின் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த பிளட்டு அந்த மேல் பக்கத்தில் இருக்கும். இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளாக இருக்கும். அப்படி இல்லைன்னா இன்னும் சில பேர் எனக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும்போது இந்த மாதிரி சோரியாசிஸ் ஜாஸ்தியாக வருது டாக்டர்னு சொல்லுவாங்க. சில பேர் எனக்கு வெயில் காலத்தில் சுத்தமாக இந்த மாதிரி ஸ்கின் ப்ராப்ளமே இல்லை, பனி காலத்துலேயும் குளிர் காலத்துலேயும் தான் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது, அது இந்த டிசம்பர்லேருந்து அந்த பிப்ரவரி வரைக்கும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இருக்கிறதுக்கு காரணம் தோலுடைய வறட்சித்தன்மை எல்லாருக்குமே அந்த டைமில் அதிகமாக இருக்கும். ஆல்ரெடி உள்ள அந்த ட்ரிகரிங் ஃபேக்டர் இருக்குது. அந்த சோரியாசிஸ் இருக்கக்கூடிய சோரியாசிஸ் நோயோட ட்ரிகரிங் ஃபேக்டர் உள்ளே இருக்குது அப்படின்னா அந்த நேரங்களில், அந்த குளிர்காலம், அந்த பனிக்காலம் மாறக்கூடிய அந்த நேரங்களில் அவங்களுக்கு இன்னும் அதோடைய எஃபெக்ட் இன்னும் ஜாஸ்தியாக தெரியும். அந்த நேரத்தில் அவங்களுக்கு சோரியாசிஸ் ரொம்ப ஜாஸ்தியாக வர ஆரம்பிக்கும். போக போக அவங்களுக்கு அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்றது ரொம்ப குறைய ஆரம்பிச்சு, நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த டைமில் அவங்களுக்கு. அதெல்லாம் நார்மலாக ஆக வெயில் காலம் வரும்போது அவங்களுக்கு நார்மல் ஒரு ஸ்கின் மாற ஆரம்பிச்சிடும். சில பேருக்கு எப்போவுமே ஹோல் டைமும் அந்த 6 கிளைமேட் 6 சீசன்ஸ்லேயுமே சோரியாசிஸ் இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கு காரணம் அவங்க சாப்பிடக்கூடிய உணவுகளில் மாற்றம் கொடுக்காம நிறைய கழிவுகள் உடம்புல சேர்ந்து அந்த டாக்ஸிக் கேஸும் அந்த டாக்ஸின் அவங்களுடைய பிளட் சர்க்குலேஷனில் ஃபுல்லாகவே சுற்றிட்டே இருக்கிறதுக்கு தான் இதோடைய முக்கியமான காரணமாக இருக்கும். அப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு வயிறை க்ளீன் பண்ணோம், கழிவு நீக்கம் பண்ணோம் அப்படின்னா எந்த அளவுக்கு நம்ம கழிவு நீக்கம் பண்ணுறோன்றதை பொறுத்து 6 மாதத்துக்கு ஒரு டைம் சில பேர் அந்த
ஃபுல்லாக உடம்பு வயிற்றில் வந்து க்ளீன் பண்ணுவாங்க, கழிவு நீக்கம் பண்ணுவாங்க. சில பேர் 3 மாதத்துக்கு ஒரு டைம் க்ளீன் பண்ணுவாங்க. சில பேர் வந்து க்ளீன் பண்ணவே மாட்டாங்க. அந்த கழிவு நீக்கம் அப்படின்றது இருக்கவே இருக்காது. அவங்க நாள் பட அந்த மலச்சிக்கலால் இருக்கிறவங்களுக்கு, அந்த மாதிரி கான்ஸ்டிபேஷனோட இருக்கவங்களுக்கு உள்ள தேங்கக்கூடிய அந்த மலம் அப்படின்றது கெட்ட நீரையோ கெட்ட கேஸையோ வந்து ஃபார்ம் பண்ணும். அதுதான் நம்மளுடைய பிளட் சர்க்குலேஷனில் ஃபுல்லாக சுற்ற ஆரம்பித்து ஒரு காலகட்டத்தில் அந்த ரத்தம் கேடடைய ஆரம்பித்து சோரியாசிஸ் அப்படின்ற ஒரு வியாதி வந்து உருவாகிறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. ஓகே டாக்டர், இப்போது இவ்வளோ காரணங்கள் வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ் இல்லாத மனிதர்களே இல்லை அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா குழந்தைங்களுக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்குது, ஒரு டீனேஜ் அந்தந்த ஏஜுக்கு ஏற்ற மாதிரியான ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது இருக்குது. இந்த மாதிரி நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்லேயே இருந்துகிட்டே இருக்கோம், சரியாக தூங்கலை, சரியாக சாப்பிடல அப்படின்னா இந்த மாதிரியான ஸ்கின் ப்ராப்ளம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது டாக்டர்? கண்டிப்பாக வந்து ஸ்ட்ரெஸ்னா ஒரு முக்கியமான ஒரு காரணம். ஒரு ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா 80% 90% ப்ராப்ளம் வந்து ஸ்ட்ரெஸ்னால தான் உருவாகும். இப்போ குழந்தைங்களுக்கே வந்து நார்மலாக அவங்க படிச்சுட்டே இருக்கும்போது அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் அப்படின்றது இருக்காது. அந்த 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் போகும்போது அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ன்றது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ஸ்கூல் சைட்லேருந்தோ இல்லை வீட்டிலேருந்தோ ப்ரெஷர் அதிகமாக அவங்களுக்கே வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு ஃபார்ம் ஆகும். அந்த மாதிரி டைமில் அவங்களுக்கு வந்து அந்த ஸ்கின் ப்ராப்ளம் வந்து ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும். சில பேருக்கு அந்த மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸே வந்து உடம்பு ஃபுல்லாகவே அந்த நார்மலாக சோரியாசிஸ் மாதிரி இருக்காது, ஆனால் வந்து ஒரு காணாக்கடி மாதிரியான ஒரு அரிப்பு, ஒரு அலர்ஜி வந்து ஃபார்ம் பண்ணும். இந்த மாதிரி தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கிறது. சில பேர் ஒர்க் ப்ரெஷர் காரணமாக நைட்டு சரியாக தூங்க மாட்டாங்க, லேட் நைட்டு தூங்குவாங்க, மார்னிங் சீக்கிரமாக எழுந்திருவாங்க, அவங்களுக்கு தூக்கம் சரியாக பத்தாது, ஒரு 8 hours டிஸ்டர்பன்ஸ் இல்லாத ஒரு தூக்கம் வந்து இருக்காது அவங்களுக்கு. அதே மாதிரி பகல்லையுமே தூங்குவாங்க. பகல் தூக்கம் எப்போவுமே வந்து நல்லது கிடையாது. இப்போது நைட்டில் சுத்தமாக தூங்குறதே இல்லை, பகலில் தூங்குறாங்க அப்படின்னாலும் அவங்களுடைய உடம்பு பாடி ஹீட் அதிகமாகிட்டு அந்த பித்தம் அப்படின்ற நிலைமை வந்து ரொம்ப ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிடும். ஸ்கின் ப்ராப்ளம் எதுவாக இருந்தாலுமே பித்தத்தை வந்து ஜாஸ்தி பண்ணி விட்ரும். அப்போ பகலில் நம்ம தூங்கணும் அப்படின்னா நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு பித்தம் சமநிலையில் இல்லாமல் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய ஒரு கண்டிஷனில் இது மாதிரி ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு இன்னுமே ஜாஸ்தியாக வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி நைட் லேட்டாக தூங்குறவங்க, நைட் லேட்டாக சாப்பிட்றவங்க, இந்த மாதிரி ஃபுட் ஹேபிட்ஸ், லேட் நைட் டின்னர் இருக்கக்கூடிய அந்த ஃபுட் ஹேபிட்ஸ்னால அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த உள்ள நிறைய மாற்றங்கள், நமக்குள்ளே இருக்கக்கூடிய சில ராஜ உறுப்புகளுடைய வேலையெல்லாம் வந்து நைட் டைமில் தான் அளவுக்கு அதிகமாக நடக்கும். அந்த டைமில் நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா டைஜஷன் லேட்டாக ஆரம்பிக்கும். அப்போது அளவுக்கு அதிகமான பித்தம் வந்து சுரக்க ஆரம்பிக்கும். அளவுக்கு அதிகமான பித்த நீரோட சுரப்பு நம்மளுடைய பாடியில் டாக்ஸினை இன்னும் ஜாஸ்தி பண்ணி விடும். அப்போது அரிப்பு அப்படின்ற பிரச்சனை வந்து இன்னுமே ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும். நன்றி டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம்மா. உங்கள் பேருமா, எந்த ஊர்லேருந்து? என் பேர் கீதா, கும்பகோணத்துல இருந்து பேசுறேங்கம்மா. சரிம்மா, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காகதாம்மா கேட்குறேன். உங்கள் வயது என்னம்மா? எனக்கு வயசு 40 ஆயிடுச்சுங்கம்மா. சரி, உங்கள் கேள்வியை டாக்டர் கிட்ட கேட்கலாம். சரிங்கம்மா. அம்மா வணக்கம். வணக்கங்கம்மா. சொல்லுங்கம்மா, என்ன தொந்தரவு? எனக்கு ரொம்ப நாளாவே உடம்பு ஃபுல்லாவே அப்படியே அரிப்பா இருக்குங்கம்மா. சரிம்மா. அப்படியே சொரிஞ்சோம் அப்படின்னா அப்படியே பக்கா அப்படி வருது. எவ்வளோ நாளாக இருக்கும்மா? இப்போ அது ஒரு 6 மாசமாவே அப்படிதாங்கம்மா இருக்கு. ஓகே, வீட்டில் வேற யாருக்காவது தொந்தரவு இருக்காம்மா? இல்லைங்கம்மா, எனக்கு மட்டும் தான் அந்த பிரச்சனை இருக்கு. நானும் வெளியில எவ்வளோ பார்த்தேன், எந்த மருந்துமே கேட்க மாட்டேங்குதுங்கம்மா. சரிம்மா, உடம்பு ஃபுல்லாவே இருக்குங்களா? தலையிலையும் இருக்கா? இல்ல, தலையில இல்லைங்கம்மா, உடம்பு ஃபுல்லா இருக்குது, தலையில மட்டும் இல்ல. சரி, ஓகே. இது சோரியாசிஸ் பிரச்சனை தாம்மா, வேறு ஒன்றும் கிடையாது. இது நார்மலாக ஒரு 2 மாதத்துலேருந்து 3 மாதத்துக்குள்ளே சரி பண்ணிடலாம். வருஷக்கணக்காக சோரியாசிஸ்னால் நமக்கு லைஃப் லாங் இருக்கும், மருந்து சாப்பிட்டா சரியாகும், மறுபடியும் வந்து வர ஆரம்பிக்கும் அப்படின்னு சில பேர்கிட்ட ஒரு தாட் வந்து இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறது ரொம்பவே தப்பு. இந்த மாதிரி நம்ம இருக்குது அப்படின்னும் போது நம்மளுடைய உணவு பழக்கங்கள்லையும் சில வந்து வாழ்வியல் முறைகள்லையும் சில மாற்றங்கள் கொடுத்துட்டு வரும்போது கண்டிப்பாக சோரியாசிஸ்ன்றது 2 மாதம் 3 மாதத்துக்கு மேலே வந்து உங்களுடைய உடம்புல வந்து இருக்காது. இப்போது உங்களுக்கு உடம்புல நிறைய சோரியாசிஸ் அந்த ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னும் போது உணவில் வந்து நிறைய மாற்றங்கள் கொடுத்துட்டு வாங்க. புளிப்பு மெயினாக உங்களுக்கு பித்தம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால தான் அந்த மாதிரி ஸ்கின் ப்ராப்ளம் வருது. அப்போ இன்னும் நீங்கள் புளிப்பு பொருள் சேர்த்திங்க அப்படின்னா இன்னும் வந்து அந்த பித்தம் ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும். அப்போ புளிப்பு பொருள் கம்மி பண்ணுறது, உடம்புல தேவையில்லாத கழிவுகள் சேர்கிற மாதிரி பால் பொருட்கள் எடுத்துக்கிறது, இது ரெண்டையும் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சீ ஃபுட், மெயினாக ஸ்கின் ப்ராப்ளம்க்கு சீ ஃபுட்டு அறவே கூடாது. அப்போது இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும்போது உணவுகளில் இந்த மாதிரி மாற்றங்கள் கொடுத்துட்டு முதல்ல வந்து ஃபுட்டில் இந்த மாதிரி சேஞ்சஸ் கொடுத்துட்டு நிறைய வந்து வெயில் படுற மாதிரி உடம்புல வந்து இருக்கணும். நீங்கள் ஏதாவது ஒரு ஆயில் வந்து மேலே அப்ளை பண்ணிக்கலாம், கோகோனட் ஆயிலோ இல்லை ஆலிவ் ஆயிலோ உடம்பு ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஸ்கின் வந்து நீங்கள் அந்த சன்லைட்டில் படுற மாதிரி ஒரு 20 minutes டெய்லியும் வச்சுருக்கணும். அதுவும் அந்த ஈவினிங் டைமில் இருக்கக்கூடிய அந்த சூரிய வெளிச்சத்தில் நிறைய விட்டமின் டி இருக்குது. அப்போது அந்த வெளிச்சத்தில் நீங்கள் அந்த ஸ்கின்னை வச்சுருந்தீங்க அப்படின்னா
நிறைய மெலனினோடைய ஃபார்மேஷன் உங்களுடைய பாடியில் அந்த ஸ்கின்ல வந்து இருக்க ஆரம்பிக்கும். அப்போது ஸ்கின்னோட கலர்லேயும் நல்ல சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிக்கும். அந்த ட்ரை ஸ்கின் டெட் ஸ்கின்ஸும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாற ஆரம்பிக்கும். நம்மளுடைய ஹாஸ்பிட்டல்லே இந்த மாதிரி ஸ்கின் பேஷண்ட் வரவங்களுக்கு நம்ம அந்த ரேஸ் பாஸ் பண்ணி ஐஆர் ரேஸ் பாஸ் பண்ணி தான் நம்ம மேலே இருக்கக்கூடிய டெட் ஸ்கின்ஸை வந்து ரிமூவ் பண்ணுவோம். அப்போ உள்ளே இருக்கக்கூடிய கழிவுகளையும் வெளியேற்றிட்டு அந்த டெட் ஸ்கினை ரிமூவ் பண்ணும்போது இதற்கு இயற்கையான ஒரு மெத்தட் தான் அந்த சன்லைட் படுற மாதிரி நீங்கள் இருக்கிறது. இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் குடசப்பாலை அப்படின்னு ஒரு பொருள் உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இதை வாங்கிட்டு நீங்கள் வந்து தண்ணியில் போட்டு ஒரு 250 ml தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஒரு 50 ml வற்ற வச்சுக்கோங்க. இந்த 50 ml வந்து நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் ஒரு டீ மாதிரி எடுத்துக்கலாம். இல்லை தேன் கலந்தோ இல்லை பனங்கல்கண்டு கலந்தோ நீங்கள் ஒரு டீ மாதிரி ரெகுலராக எடுத்துகிட்டு வரலாம். பால் இல்லாமல் இது வந்து நீங்கள் ரெகுலர் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உடம்புல இருக்கக்கூடிய ஒரு டீடாக்சிஃபிகேஷன் மாதிரி தான். இது ரெகுலராக ஒரு ஃபாலோ பண்ணும்போது உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் அந்த டாக்ஸின் ஃபுல்லாக ரிமூவ் ஆக ஆரம்பிக்கும். தேவையில்லாத அந்த ஸ்கின் ப்ராப்ளம் எல்லாம் நார்மலுக்கு வர ஆரம்பிக்கும். இதெல்லாம் ஒரு 3 months ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் ஸ்கின்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம் மாறுறது உங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிடும். காலர் லைன்ல இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ, என்னோட பேர் ஜெயந்தி. எந்த ஊர்ல இருந்துமா? நான் மயிலாடுதுறையில இருந்து பேசுறேன். சரி, யாருக்கா கேக்குறீங்க? எனக்காண்டி தான் கேட்குறேன். உங்க வயது என்னம்மா? என்னோட வயசு 30. சரி, உங்க கேள்வியை டாக்டர் கிட்ட கேட்கலாம். அம்மா வணக்கம். வணக்கம் டாக்டர். சொல்லுங்கம்மா, என்ன தொந்தரவு? எனக்கு வந்து 3 வருஷமா குழந்தை இல்ல. ஓகே. இப்ப அது பீரியட்ஸ்மே எனக்கு வந்து ரெகுலரா வரதில்லை டாக்டர். ஒரு வருஷமா வந்து இர்ரெகுலரா தான் வந்துட்டு இருக்குது. நாங்க இப்பதான் நியர்பைல உள்ள ஹாஸ்பிட்டல்ல போய் செக் பண்ணோம். அவங்க வந்து கர்ப்பப்பையில வந்து நீர் கட்டி மாதிரி பிசிஓடி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செக் பண்ணிட்டு அவங்க வந்து லேப்ரோஸ்கோபி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது பண்ணக்கு அப்புறம் தான் நீங்க வந்து பேபிக்கு வந்து ட்ரை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டாக்டர். சரிம்மா, இப்போ பீரியட்ஸ் எவ்வளோ நாளுக்கு ஒரு டைம் வருது உங்களுக்கு? எனக்கு வந்து 60 நாளைக்கு ஒருக்கா அந்த மாதிரி தான் வருது. ஓகேம்மா, இது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நீங்கள் லேப்ரோஸ்கோப்பிலாம் பண்ண வேண்டாம். நீங்கள் லேப்ரோஸ்கோப்பி பண்ணி அந்த நீர்க்கட்டிகளை உடச்சி விட்டுட்டாலுமே மறுபடியும் நீர்க்கட்டியோட ஃபார்மேஷன் இருக்க தான் செய்யும். அதை முழுமையாக கரைச்சி வெளியேற்றுறதுக்கு என்ன வழியோ அதுதான் பார்க்கணுமே தவிர அதை உடச்சி வந்து எடுக்கணும் அப்படின்னு வந்து அவசியம் கிடையாது. நிறைய பெண்கள் வந்து பிசிஓடிக்கு லேப்ரோஸ்கோப்பி பண்ணி அதை உடச்சி விட்டு கன்சீவ் ஆகிறதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து எடுத்துக்கிறாங்க. அது ரொம்பவே தப்பு. இந்த மாதிரி நீர்க்கட்டிகள் இருந்தாலுமே அவங்களுக்கு கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும். கன்சீவ் ஆகணும் அப்படின்னா அதற்கான மெயின் ரீசன் வந்து சினைப்பையில் இருக்கக்கூடிய சினை முட்டை தான். அந்த நீர்க்கட்டிகள் இருந்தாலும் கூட அவங்களுக்கு சினை முட்டையோட வளர்ச்சி சில பேருக்கு இருக்கும். ஒரு சைடு ஓவரியில் பிசிஓடி இருக்கலாம், இல்லை மைல்டு பிசிஓன்னு கூட இருக்கலாம். அந்த மாதிரி இருந்தால் கூட அவங்களுக்கு சினைப்பையில் அந்த சினை முட்டையோட வளர்ச்சி இருக்கும். அந்த மாதிரி சினை முட்டையோட வளர்ச்சி இருந்தாலும் உங்களுக்கு நீர்க்கட்டிகளோட கன்சீவ் ஆகிறதுக்கான சான்ஸ் ரொம்ப நிறையவே இருக்குது. அதனால நீங்கள் அதை உடச்சி விடணுன்ற அவசியம் கிடையாது. நீர்க்கட்டிகளுக்கு நிறைய மருந்துகள் நம்மளோட சித்த மருத்துவத்திலே இருக்குது. நீங்கள் இப்போதைக்கு அந்த தனியா விதை இருக்கும் பார்த்தீங்களா, தனியா விதை, அதுக்கப்புறம் கருஞ்சீரகம், வெந்தயம், இது 3ஐயும் வந்து நல்லா ஈக்குவல் அமௌண்ட்டில் எடுத்து பவுடர் பண்ணி வீட்டில் வச்சுக்கோங்க. டெய்லியும் காலையில், மதியானம், நைட்டு இது 3 நேரமுமே சாப்பிட்டதுக்கப்புறமா இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து மோரில் கலந்து ரெகுலராக எடுத்துகிட்டு வாங்க. இதுவே உங்களுக்கு கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய அழுக்குகள் அந்த நீர் கட்டிகள்லாம் நல்லா கரைஞ்சி வெளியில் கொண்டு வரும். இதுக்கப்புறமா நீங்கள் உள்மருந்துகளும் நிறைய எடுத்துக்கணும். நம்ம பிசிஓடி அப்படின்னு சொன்னோன்னா அடிவயிற்று பகுதிக்கு வேலை கொடுக்காமல் இருக்கிறது தான் ஒரு முக்கியமான காரணம். பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ் ரெகுலராக பண்ணிட்டு வாங்க. கீழே குனிஞ்சு நிமிர்ந்து பண்ணக்கூடிய வேலைகள்லாம் நிறைய வந்து செஞ்சுட்டு வாங்க. அதுக்கப்புறம் வந்து தோப்பு கரணம் ரெகுலராக போடலாம். இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கனால பிசிஓடி அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக கரைய ஆரம்பிச்சிடும். நான் சொன்ன மாதிரி நீங்கள் மருந்துகளும் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வரும்போது உங்களுக்கு நீர்க்கட்டிகளும் நல்லா கரைய ஆரம்பிக்கும். இடையில நீங்கள் 1 வீக் 2 வீக்குக்கு வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள் இருக்குது பார்த்தீங்களா, அதை நல்லா அரைச்சி ஒரு 200 ml அளவுக்கு ஜூஸ் மாதிரி எடுத்துகிட்டு வரலாம். இது 1 வாரம் விட்டு 1 வாரம் ரெகுலராக எடுத்துக்கோங்க. நான் சொன்ன பவுடர் வந்து ரெகுலராகவே எடுத்துகிட்டு வாங்க. இந்த மாதிரி பண்ணிட்டு வந்தாலே பிசிஓடி கொஞ்சம் கொஞ்சமாக நார்மலுக்கு வர ஆரம்பிக்கும். நீங்கள் லேப்ரோஸ்கோபி பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் ஒரு 3 months 4 months இது ரெகுலராக ஃபாலோ பண்ணலாம். ஃபுட்டில் வந்து ஜங்க் ஃபுட்ஸ் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கலாம். பால் பொருட்கள், எந்த விதமான பால் பொருட்களுமே நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. முக்கியமாக டைரி ப்ராடக்ட்ஸ் இருக்கக்கூடிய மில்க் சாக்லேட்ஸ் கூட எடுக்கக்கூடாது. அந்த மாதிரி நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணி டயட்டில் இருக்கீங்க அப்படின்னா இந்த உணவுகள், இந்த மருந்துகளே உங்களுக்கு பிசிஓடியை நார்மலுக்கு கொண்டு வந்துடும். அதோடு சேர்ந்து சினை முட்டையோட வளர்ச்சியுமே அதிகப்படுத்தும்.
இப்போ நார்மலாக உங்களுக்கு 3 மாதத்துலேருந்து 6 மாதம் பீரியட்ஸ் ரெகுலராக வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே சினை முட்டையோட வளர்ச்சியும் அதிகமாக ஆரம்பிச்சிடும். இடையில ஒரு டைம் வந்து ஃபாலிகுலர் ஸ்டடியும் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சினை முட்டையோட வளர்ச்சி எந்த நாளில் அதிகமாகுது அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். அதுக்கப்புறமா கன்சீவ் ஆகிறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். இல்லை நீங்கள் நேரில் வந்து கூட வந்து சிகிச்சை எடுத்துக்கலாம். நம்மளுடைய ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் பிசிஓடி தொந்தரவுகளுக்கு சிறப்பாக மூலிகை எண்ணெய் வந்து கொடுக்குறோம். காலையில் எம்டி ஸ்டொமக்கில் இது ஒரு 10 ml அளவுக்கு ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது கண்டிப்பாக உள்ளே இருக்கக்கூடிய நீர் கட்டிகள் கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிக்கும். 3 மாதத்துக்குள்ளே முழுமையாக சரியாயிடும். அதுக்கப்புறமும் உங்களுக்கு லைஃப் லாங் அந்த மாதிரி பீரியட்ஸ் ப்ராப்ளம், பிசிஓடி ப்ராப்ளம் எதுவுமே வராது. தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம் மேடம், நான் காரைக்குடியிலேருந்து பேசுகிறேன். என் பேர் காவியா. சரிம்மா, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான் மேம். உங்கள் வயது என்னம்மா? 32 வயதாகுது மேம். சரி, உங்கள் கேள்வியை டாக்டர் கிட்ட கேட்கலாம். அம்மா வணக்கம். வணக்கம் மேடம். சொல்லுங்க. எனக்கு வந்து முதுகு வலி வந்து ஒரு 2 வருஷமாவே இருக்குது மேம். சரிம்மா. குனிய நிமிர கூட முடியல மேம். படுத்தா கூட ஒரு 5 நிமிஷம் நேரா கூட படுக்க முடியல. சரிம்மா. இந்த மாதிரி பிரச்சனை ஒரு 2 வருஷமா இருக்கும்போது இப்போ வந்து ரீசெண்டா போய் நாங்க ஸ்கேன் எடுக்க போனோம். ஸ்கேன் எடுத்ததுல வந்து L4 L5ல வந்து டிஸ்க் பல்ப் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேம்மா. அதை பார்த்துட்டு டாக்டர் கன்சல்ட் பண்ணாலும் ஆப்ரேஷன் பண்ணணும் இந்த மாதிரி சொன்னாங்க மேம். ஓகேம்மா. அதான் அதுக்கடுத்து டிவில தான் லைவ் பார்த்தோம் நாங்க. ஓகே. இடுப்புலேருந்து கால் வரைக்கும் வலி பரவுதுங்களா? ஆமா மேம், இடுப்பு தான் ரொம்ப வலிக்குது. எவ்வளோ நாளாக இருக்குமா வலி? அது 2 வருஷமாவே இருக்குது மேம். ஓகேம்மா. இந்த மாதிரி டிஸ்க் பல்ஜ் ப்ராப்ளம்க்கு வந்து முதல்ல வந்து கீழே குனிஞ்சு நிமிர்ந்து வெயிட் ஏதாவது தூக்குறீங்க அப்படின்னா அதை முதல்ல அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மாடிப்படி ஏறி இறங்குறத கொஞ்சம் வந்து குறைச்சிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணி நீங்கள் அந்த முதுகு எலும்பு பகுதிகளுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் கொடுக்குறீங்க, ப்ரெஷர் கொடுக்குறீங்க அப்படின்னா சுற்றி இருக்கக்கூடிய தசைகள் அந்த எலும்புகளை இன்னும் பிடிச்சி அழுத்த ஆரம்பிக்கும். 2 எலும்புகள் கம்ப்ரெஸ் ஆகிறது தான் அந்த டிஸ்க் பல்ஜுன்னு சொல்கிறோம். நடுவில் இருக்கக்கூடிய அது பெட்டு மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பு பிதுங்கி வெளியில் வர்றது. அப்போது இன்னும் நம்ம அழுத்தம் வந்து கொடுக்கவே கூடாது. வெயிட் தூக்குறதை முதல்ல வந்து குறைச்சிக்கோங்க. டிஸ்க் பல்ஜு, டிஸ்க் ப்ரொலாப்ஸ் இந்த மாதிரியான ப்ராப்ளம்க்கு நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் வந்து கடிவஸ்தி அப்படின்ற ஒரு சிகிச்சை வந்து கொடுக்குறோம். இந்த சிகிச்சை கொடுக்கும்போது உங்களுக்கு ஸ்பைனல் கார்டை கரெக்ஷன் பண்ணி விட்டு அந்த கடிவஸ்தி எந்த இடத்துல டிஸ்க் பல்ஜ் இருக்கோ அந்த இடத்துல கொடுத்து கால் வரைக்கும் அந்த ரேடியேட்டிங் பெயினை வந்து நல்லாவே குறைச்சி விட்டுருவாங்க. அந்த சயாட்டிக்கா தொந்தரவு 2 நாள்லேருந்து 3 நாளுக்குள்ளே வந்து குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் டிஸ்க் பல்ஜ் ப்ராப்ளம், உங்களுக்கு டிஸ்க் பல்ஜு, டிஸ்க் ஹெர்னியேஷன் ஏதாவது இருந்தால் கூட அது நல்லா உள்ள தள்ளி மறுபடியும் ஆனுலர் க்ளோஸர் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியில் வராமல் இருக்கிறதுக்கான சிகிச்சைகள் இதெல்லாம் பண்ணிவிட்டு ஒரு 2 மாதங்கள் நீங்கள் உள் மருந்துகள் எடுத்துக்கிட்டாலே போதும். அதுக்கப்புறம் லைஃப் லாங் உங்களுக்கு அந்த இடுப்பு வலி, இடுப்புலேருந்து கால் வரைக்கும் வலி பரவுறது இந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே வராது. லைஃப் லாங் உங்களுக்கு மறுபடியும் இந்த பிரச்சனைகள் வராமல் சர்ஜரி எதுவும் பண்ணாமல் நிரந்தரமாக சரி பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ. வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? நான் திருநெல்வேலியிலேருந்து கால் பண்ணியிருக்கேன். என்னோட பேர் ஸ்வாதி. சரிம்மா, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான் கேட்கணும். உங்கள் வயது என்னம்மா? எனக்கு 29 ஆகுது. உங்கள் கேள்வியை டாக்டர் கிட்ட கேட்கலாம். அம்மா வணக்கம். சரிங்க. வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா, என்ன தொந்தரவு? எனக்கு தலையில வந்து பொடுகு மாதிரி ஆரம்பிச்சுது மேம். ஓகேம்மா. அதை நான் நார்மலா டேண்ட்ரஃப்னு நினைக்கிட்டு நான் அதை கண்டுக்காம விட்டுட்டேன் மேம். அதுக்கப்புறம் அரிப்பு நிறைய வரும். நான் அதை சொல்லி காயமாகி தலை ஃபுல்லா வந்து புண்ணா ஆயிடுச்சு மேம். அது என்ன ஆயிடுச்சுன்னா தலையில இருந்து காது வரும், முதுகுல எல்லாம் ஒரு காயம் மாதிரி ஆயிடுச்சு. அது வந்து நிறைய பேர் சொரியாசிஸா இருக்கும்னு சொல்றாங்க. உடம்புலயும் இருக்காமா? ஆமா மேம், உடம்புலயும் வருது. ஆனா தலையில தான் ஆரம்பிச்சது மேடம். சரிம்மா, இது வேறு ஒன்றும் இல்லைம்மா, அது ஸ்கேல்ப் சொரியாசிஸ் தான், வேறு எதுவும் கிடையாது. உடம்புலையும் இப்போ பரவ ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா உடம்பு ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு பரவ ஆரம்பிக்கும். அதுக்கு முன்னாடியே இதற்கான முறையாக சிகிச்சை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நிரந்தரமாக அதை சரி பண்ணிடலாம். ஸ்கேல்ப் சொரியாசிஸ் முதல்ல பொடுகு மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகும். உங்களை மாதிரி நிறைய பேர் வந்து பொடுகுன்னு நினச்சிட்டு அதுக்கான ஷாம்பு, ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு யூஸ் பண்ணுறது, நிறைய ஆயில் மாற்றி யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு ரொம்ப சிவியர் ஆனதுக்கப்புறம் காதுக்கு பின்னாடி, கண் இமையில், புருவத்தில் எல்லாம் ஃபுல்லாக பரவுனதுக்கப்புறமா வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துப்பாங்க. அந்த மாதிரி ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக பரவ ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் சிகிச்சை நீங்கள் ரொம்ப நாள் பட எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். சோரியாசிஸ் அப்படின்றது தலையிலேருந்து பாதம் வரைக்கும் உடம்புல எல்லா இடத்துலையும் வரக்கூடிய ஒரு நோய். அதனால் நீங்கள் பரவுறதுக்கு முன்னாடி இதற்கான சிகிச்சை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நிரந்தரமாக சரி பண்ணிடலாம். சோரியாசிஸ்க்கு முதல்ல நீங்கள் பண்ண வேண்டியது உணவுகளில் பண்ணக்கூடிய மாற்றங்கள் தான். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி புளிப்பான பொருட்கள், பால் பொருட்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. தலையில் இருக்கக்கூடிய ட்ரைனஸ் குறைக்கிறதுக்கு ஆயில் அப்ளை பண்ணிகிட்டே இருக்கணும். தலையில் ஆயில் அப்ளை பண்ணும்போது தான் அந்த ட்ரை ஸ்கின், டெட் ஸ்கின்ஸ் வந்து
உங்களுக்கு அரிப்பு இல்லாமல் வந்து பீல் ஆகாமல் இருக்க ஆரம்பிக்கும். தொடர்ந்து நம்ம ஆயில் அப்ளை பண்ணிகிட்டே வரும்போது ஸ்கின் ஹைட்ரேட்டடாக இருக்கும்போது மறுபடியும் அந்த பிரச்சனை வந்து உருவாகாது. இப்போ அரிப்பு இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னாலே ஃபுல்லாகவே உங்களுக்கு சரியாக ஆரம்பிச்சிடும். தலைக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு வெட்பாலை ஆயில் வந்து யூஸ் பண்ணிட்டு வரலாம். டெய்லியும் ஒரு நாளைக்கு 2 வாட்டி காலையில் ஈவினிங் வந்து யூஸ் பண்ணிவிட்டு வெயிலில் ஒரு 10 மினிட்ஸ் உட்காந்துட்டு வந்தீங்க அப்படின்னா ஸ்கின்னோடைய ட்ரைனஸ் எல்லாம் நல்லா குறைய ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்கேல்பில் வந்து நல்ல சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நீங்கள் நேரில் வந்து சிகிச்சை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் சோரியாசிஸ்க்குன்னு சிறப்பான மூலிகை கஷாயங்கள்லாம் கொடுக்குறோம். நேரில் வந்து சிகிச்சை எடுத்துக்கோங்க, கண்டிப்பாக நிரந்தரமாக சரி பண்ணிடலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நம்ம தொடர்ந்து பேசலாம். இப்போ டாக்டர் ஆன் கால் ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். நம்ம தொடர்ந்து பேசலாம். டாக்டர், சொரியாசிஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஒரு நேர்கிட்ட சொல்லியிருந்தீங்க டேண்ட்ரஃப்னு நம்ம தவறாக புரிஞ்சுக்கப்பட்டு அதுக்கப்புறம் அது சொரியாசிஸாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது சேலஞ்சிங்காக இருக்கும் டாக்டர்ஸுக்கும் சரி பேஷண்ட்டுக்கும் சரி. இந்த மாதிரியான சிம்டம்ஸ் வந்து நம்ம நாடுறோம் அப்படின்னா ஒரு ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது சொரியாசிஸ்க்கு என்னவாக இருக்குது? சோரியாசிஸ்க்கான ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா முதல்ல வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பித்தத்தை வந்து குறைக்கணும். நம்மளுடைய இந்த நாடி நடையில் பார்த்தீங்க அப்படின்னா வாத பித்த கபம்னு சொல்லக்கூடிய இந்த 3 நாடிகளில் பித்த நாடி ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருக்கும். சோரியாசிஸ்னு கிடையாது, எந்த விதமான ஸ்கின் ப்ராப்ளம் இருந்தாலும் அவங்களுக்கு பித்தத்தோட அளவு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அப்போது டீ காஃபி அதிகமாக குடிக்கிறது, லேட் நைட்டு சாப்பிட்றது, லேட்டாக தூங்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம தவிர்த்துட்டு வந்தோம் அப்படின்னாலே பித்தம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்புல வந்து குறைய ஆரம்பிச்சிடும். இதை தவிர நம்ம வந்து துவர்ப்பான பொருட்கள் நிறைய எடுத்துக்கணும். துவர்ப்பாக இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களாக இருந்தாலும் சரி, இல்லை மருந்து பொருட்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு கொடுத்துட்டு வரும்போது சோரியாசிஸை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து தெரிய வரும். இப்போது கடுக்காய், நெல்லிக்காய் இந்த மாதிரியான பொருட்கள்லாம் ரொம்ப நிறைய துவர்ப்பான பொருட்கள் வந்து நிறைய துவர்ப்பான ஆல்கலாய்ட்ஸ் வந்து இருக்குது. அப்போது வெறும் கடுக்காய் பொடி மட்டும் அவங்களுக்கு கொடுத்தாலே ஒரு நல்ல ஒரு எஃபெக்ட் தெரிய ஆரம்பிக்கும். இதோடு சேர்ந்து அவங்களுக்கு துவர்ப்பான கஷாயம் மாதிரி ஏதாவது வச்சு கொடுக்கறது. நெல்லி முள்ளி அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது. நெல்லி வற்றில் வந்து நல்லா காய வச்சு அந்த நெல்லி முள்ளி பவுடர் வந்து நம்ம ஒரு தண்ணியில் போட்டு 250 ml அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு அது ஒரு 50 ml கஷாயம் எடுத்துட்டு அதில் வந்து கொடசப்பாலையோட பவுடரோ இல்லை வந்து கடுக்காய் பொடியோ போட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டு வரும்போது நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரிய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி துவர்ப்பு பொருள் உடம்புல சேர்க்க அந்த வாதத்தின் அளவு வந்து ஜாஸ்தியாக ஆரம்பித்து பித்தம் குறைய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி பண்ணும்போது ஸ்கின் ப்ராப்ளம் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல அவங்களுக்கு வயிற்றில் இருக்கக்கூடிய கழிவுகளை முழுமையாக வெளியேற்றணும், மோஷன் ஃப்ரீயாக போகணும். அதே மாதிரி உடம்புல இருக்கக்கூடிய சின்ன சின்ன வேர்வை துவாரங்கள் கூட நல்ல முறையில் வந்து வேலை செஞ்சு நல்லா வேர்க்கணும் முதல்ல அவங்களுக்கு. இந்த சோரியாசிஸ் நோயை பொறுத்த வரைக்கும் இது குளிர் பிரதேசங்களில் குளிர் நாடுகளில் வரக்கூடிய நோய் தான். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலங்களில் வெயில் காலத்துலேயும் சோரியாசிஸ் வருது, வெயில் நாடுகள் அந்த வெப்ப நாடுகள்லேயும் சோரியாசிஸ் வருது. அதுக்கு காரணம் நம்மளுடைய வியர்வை சுரப்பிகள் சரியான முறையில் வேலை பார்க்காம இருக்கிறது தான். 24 ஹவர்ஸும் ஏசியில் வேலை பார்க்குறோம், 24 ஹவர்ஸும் ஏசியில் தூங்குகிறோம் அப்படின்னும் போது கண்டிப்பாக நம்மளுடைய தோலில் சரியான முறையில் சுவாசம் வந்து இருக்காது. வேர்வை வெளியில் போனால் தான் நமக்கு அந்த தோல் வந்து சுவாசிக்க ஆரம்பிக்கும். அப்போது தோலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற ஆரம்பிச்சிது அப்படின்னா தான் தேவையில்லாத ஸ்கின் ப்ராப்ளம் வராது. முதல்ல நல்லா வேர்க்கிற மாதிரி வெயில் படுற மாதிரி நம்மளுடைய ஸ்கின் வந்து இருக்கணும். அதே மாதிரி ஹைட்ரேட்டடாகவும் நம்மளை வச்சுக்கணும். தண்ணியும் ஒரு நாளைக்கு 3 லிட்டர் 4 லிட்டர் வந்து குடிக்கணும். உணவு பழக்கங்கள்லையும் நம்ம மாற்றம் கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா சோரியாசிஸ்னு மட்டும் கிடையாது, எந்த விதமான தோல் பிரச்சனைகள் வந்தாலுமே அது இந்த மாதிரி நம்ம உணவு பழக்கங்கள்லையும் வாழ்வியல் மாற்றங்கள்லையும் முழுமையாக சரி பண்ணிடலாம். நன்றி டாக்டர். நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ வணக்கம் மேம், என் பேர் ரேணுகா. எந்த ஊர்லேருந்துமா? ராமநாதபுரத்துல இருந்து பேசுறேன் மேம். யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான் மேம் கேட்கணும். உங்கள் வயது என்னம்மா? என் வயது 23 மேம். சரி, தொடர்ந்து உங்கள் கேள்வியை டாக்டர் கிட்ட கேட்கலாமா? ஓகே மேம். அம்மா வணக்கம். வணக்கம் டாக்டர். எனக்கு மூச்சு விட சிரமமா இருந்துச்சுன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்ல செக் பண்ண டாக்டர். அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஸ்கேன் எடுத்து பார்க்க சொன்னாங்க. ஸ்கேன் எடுத்து பார்த்ததுல பாத்தீங்கன்னா மூக்குல வந்து சத வளர்ச்சி இருக்குன்னு சொல்றாங்க டாக்டர். ஓகேம்மா, எவ்வளோ நாளா இருக்கு? இது வந்து இப்ப ரீசெண்டா தான் 1 மாசமா தான் மேம் இருக்கு. ஓகேம்மா, இப்போ நைட்டு வந்து மூச்சு ஃப்ரீயா போகுதா உங்களுக்கு, இல்ல மூக்கு அடைப்பு ஏதாவது இருக்கா? ரொம்ப சிரமமா இருக்கு மேம், மூச்சு அடைச்சிக்குது, தலைலாம் பாரமா இருக்கு. சரி, ஓகே. இந்த மாதிரி பிரச்சனை வர்றதுக்கு காரணம் நாள்பட்ட சைனசைட்டிஸ் நோய் தான். ஒரு சைனசைட்டிஸ் உங்களுக்கு இருக்குது, அடிக்கடி அடுக்கு தும்மல் வருது, காலையில் எழுந்தோடனே மூக்கில் தண்ணி வடியுது, சில்லுன்னு காற்று பட்டோடனே சில்லுன்னு தண்ணியில் கை வச்சோடனே அடுக்கு தும்மல் வருது அப்படின்னா அப்போலேருந்தே நம்ம அதற்கான கவனம் செலுத்தி சைனசைட்டிஸை 2 மாதத்துலேருந்து 3 மாதத்துக்குள்ளே நிரந்தரமாக சரி பண்ணிக்கணும். இது மாதிரி நாள்பட வச்சுட்டே இருக்கீங்க, வருஷக்கணக்காக சைனசைட்டிஸை வச்சுட்டே இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக மூக்கில் உள்ள வந்து சதை வளர்ச்சி, அந்த நேசல் பாலிப் அப்படின்றது ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கு காரணம் சுற்றி இருக்கக்கூடிய மூக்கை சுற்றி கண்ணை சுற்றி இருக்கக்கூடிய அந்த காற்று மட்டும் இருக்கக்கூடிய பகுதிகளில் நிறைய நீர் கோர்த்து இருக்கும். அந்த நீர் வந்து உங்களுக்கு இன்ஃப்ளமேஷன் ஆக ஆரம்பித்து
அந்த நேசல் பாலிப்பை வந்து உருவாக்க ஆரம்பிச்சிடும். ரொம்ப நாள் பட அந்த நேசல் பாலிப் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா மூக்கு தண்டு அந்த நடுவில் இருக்கக்கூடிய மூக்கு தண்டே வந்து டீவியேட் ஆகி வளைய ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் அந்த சைனசைட்டிஸோட நாள்பட்ட அறிகுறிகளுக்கு இருக்கக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸ் இது எல்லாமே. அப்போ உங்களுக்கு ஆரம்பத்திலே சைனசைட்டிஸை இதற்கான முறையான சிகிச்சை எடுத்து சரி பண்ணிக்கலாம். நிறைய மூலிகை மருந்துகள் சைனசைட்டிஸ் சரி பண்ணுறதுக்கான மூலிகை மருந்துகள் எல்லாம் இருக்குது. இப்போதைக்கு வீட்டில் வந்து தும்பை இலை உங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னா அந்த தும்பை இலை, தும்பப்பூ இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சிட்டு ஒரு 3 சொட்டு சாறு அளவுக்கு எடுத்து நீங்கள் மூக்கில் நசியும் மாதிரி 2 மூக்குலையும் ஒரு 2 சொட்டு, காலையில் ஒரு 2 சொட்டு, நைட்டில் ஒரு 2 சொட்டு, இது மாதிரி ரெகுலராக ஊற்றிட்டு வரலாம். இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணிவிட்டு அதே தும்பை இலை சாறை வந்து நீங்கள் ரெகுலராக ஒரு 5 ml 10 ml அளவுக்கு தேன் கலந்து எடுத்துகிட்டு வரலாம், உள்ளுக்கு எடுத்துகிட்டு வரலாம். இந்த மாதிரி ஃபாலோ பண்ணும்போது சைனசைட்டிஸ் வந்து உள்ளே இருக்கக்கூடிய சளியோட உற்பத்தி, நீரோடைய பெருக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். இது ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது பால் பொருட்கள், இனிப்பு பொருட்கள் தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இந்த உள்ள சளி இருக்குது, கபம் அதிகமாக இருக்குது அப்படின்னாலே இனிப்பு ஜாஸ்தி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதை கம்மி பண்ணிட்டீங்க அப்படின்னாலே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். அதோட சேர்ந்து மருந்துகளும் நீங்கள் எடுத்துகிட்டு வரும்போது கம்ப்ளீட்டாக அது வந்து சரி பண்ணிடலாம். இப்போ மூக்கில் சதை வளர்ச்சி வரைக்கும் வந்திருக்கு அப்படின்னா விரலி மஞ்சள் வந்து எடுத்துட்டு அதை வந்து நீங்கள் வந்து வேப்பெண்ணெயில் டிப் பண்ணிவிட்டு அது நல்லா ஒரு புகை மாதிரி வர வச்சு கொளுத்திட்டு அதை வந்து நீங்கள் அந்த புகையை சுவாசிக்கலாம். எந்த மூக்கில் பாலிப்பு இருக்கோ அந்த மூக்கில் வந்து புகையை உள்ளே இழுத்து வெளியில் விடுறீங்க அப்படின்னா ஒரு 10 minutes ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே போதும். டெய்லியும் ஒரு 10 minutes இது ரெகுலராக பண்ணிட்டு வந்தாலே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சதை வளர்ச்சி சுருங்க ஆரம்பிக்கும். அதோட சேர்ந்து மருந்துகளும் ரெகுலராக எடுத்துகிட்டு வந்து உணவு பழக்கங்களையும் மாற்றிட்டு வந்தீங்க அப்படின்னா சைனசைட்டிஸ் நிரந்தரமாக சரி பண்ணிடலாம். நீங்கள் பாலிப்ஸ் ஆப்ரேஷன் பண்ணி வெளியில் எடுக்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது. தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. இணைப்பில் இருக்கீங்க. எந்த ஊர்ல இருந்துமா? பொள்ளாச்சில இருந்து பேசுறேன். சரி, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான் கேட்குறேன். உங்கள் வயது என்னம்மா? 34 ஆகுது. சரி, உங்கள் கேள்வி என்னவோ டாக்டர் கிட்ட கேட்கலாமா? அம்மா வணக்கம். வணக்கம் மேடம். சொல்லுங்க. எனக்கு ஃபைப்ராய்டு 4 சென்டிமீட்டரா இருக்கு. ஓகேம்மா. ஓவர் ப்ளீடிங் ஆகுது. அடிவயிறுலாம் ரொம்ப வலியாவே இருக்கு. வயிறு உப்புசமா இருக்கு. எதுவுமே சாப்பிட முடியல. வாமிட்டிங் வருது சாப்பிடும் போதெல்லாம். ஓகேம்மா. எவ்வளோ நாளா இருக்கு வாமிட்டிங் வர மாதிரி? இப்ப 3 மாசமா இருக்கு. ப்ளீடிங் ஓவரா போறதுனால. ப்ளீடிங் எவ்வளோ நாள் அதிகமாக போச்சு? 6 மாசமா அதிகமா போகுது. ஓகேம்மா. அதுக்கப்புறம் தான் ஸ்கேன் எடுத்து பார்த்தீங்களா? ஆமா மேடம். ஓகேம்மா. இப்போவும் ப்ளீடிங் இருக்கா உங்களுக்கு அதிகமாக? இருக்கு, ஓவரா இருக்கு. சரிம்மா, இது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. 4 சென்டிமீட்டர் ஃபைப்ராய்டு அப்படின்றது ரொம்ப சின்ன சைஸ் தான். இதை விட ரொம்ப பெரிய சைஸில் 10 சென்டிமீட்டர் 11 சென்டிமீட்டர் இருக்கக்கூடிய ஃபைப்ராய்டெலாம் கூட நம்ம மூலிகை மருந்துகளில் நிரந்தரமாக கரைச்சி வெளியில் மாதவிடாய் மூலமாக கொண்டு வந்திருக்கோம். ஃபைப்ராய்டு இருக்கிறதுனால தான் உங்களுக்கு அந்த நிறைய ஓவர் ப்ளீடிங்குமே இருக்க ஆரம்பிக்குது. இந்த மாதிரி ஓவர் ப்ளீடிங் இருக்கக்கூடிய அந்த நாட்களில் வந்து ஆடாத்தோட இலை இருக்குது பார்த்தீங்களா, அதை நடு நரம்பு எடுத்துட்டு அதோடைய காம்பு இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அந்த இலைகளை மட்டும் நல்லா அரைச்சி லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு அரைச்சி ஒரு கற்கம் மாதிரி ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கோ இல்லை ஒரு லெமன் சைஸ் அளவுக்கோ வந்து ஒரு கற்கம் மாதிரி எடுத்துகிட்டு அதை மோர்லேயோ இல்லை ஹாட் வாட்டர்லேயோ நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கலாம், உள்ளே வந்து எடுத்துக்கலாம். இது ரெகுலராக எத்தனை நாள் ப்ளீடிங் அதிகமாக போகுதோ அத்தனை நாளுமே எடுத்துக்கலாம். அதோடு சேர்த்து துவர்ப்பான பொருட்கள் வந்து நிறைய எடுத்துக்கணும். திரிகடுகு சூரணம் வந்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா வாழைப்பூ இருக்குது பார்த்திங்களா, அந்த வாழைப்பூவை வந்து தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை வந்து ஒரு சூப் மாதிரி ரெகுலராக எடுத்துகிட்டு வரலாம். இதுவுமே நல்ல ஹெவி ப்ளீடிங்கை குறைக்க ஆரம்பிக்கும். இதோடு சேர்ந்து கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது ரொம்ப முக்கியம். ரொம்ப ஹெவி ப்ளீடிங் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா உங்களோட ஹீமோக்ளோபின் லெவல் கம்மியாக ஆரம்பிக்கும். ரத்தம் ரொம்ப கம்மியாயிடுச்சு அப்படின்னா அடிக்கடி வந்து தலை சுற்றும், வாமிட் வர சென்சேஷன் இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப சிவியராக அனிமிக்காக ஆரம்பிச்சிருவீங்க. அதனால் ஆரம்பத்திலே இதற்கான சிகிச்சை எடுத்துகிட்டு அந்த உள்ளே இருக்கக்கூடிய ஃபைப்ராய்டை கரைக்கிறதுக்கான மருந்துகளும் சேர்த்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சீக்கிரமாக அதை சரி பண்ணிடலாம். இது நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணி வெளியில் எடுக்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது. மூலிகை மருந்துகளே நிரந்தரமாக சரி பண்ணிக்கலாம். நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் ஃபைப்ராய்டு கட்டிகள் கரைகிறதுக்கு நிரந்தரமாக அதை முழுமையாக மாதவிடாய் மூலமாகவே கரைச்சி வெளியில் கொண்டு வரதுக்கான நிறைய மூலிகை கஷாயங்கள் எல்லாம் இருக்குது. நீங்கள் நேரில் வந்து இதை வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு 3 நாள்லேருந்து 3 மாதங்களுக்குள்ளே ரெகுலராக இதை எடுத்துகிட்டு வரும்போது நல்லா கரைய ஆரம்பிச்சிடும். அதோடு சேர்ந்து மாதவிடாயுமே ரெகுலராக மாதம் வர ஆரம்பிக்கும். ஃபைப்ராய்டு கட்டிகள் கரைஞ்சதுக்கப்புறம் ஒரு 4வது மாதம் 5வது மாதம்லாம் நீங்கள் ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது ஃபைப்ராய்டு எதுவும் இல்லை அப்படின்ற ஒரு நார்மலான ஸ்கேன் பார்ப்பீங்க. அந்த அளவுக்கு எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் இல்லாத நிரந்தரமான ஒரு தீர்வு வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஒரு காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம், என்னோட பேர் மித்ரா, சென்னையிலேருந்து பேசுகிறேன். சரிம்மா, யாருக்கா கேட்குறீங்க? அப்பாக்காக கேட்குறேன். என்ன வயதாகுதுமா அவருக்கு? 58 வயசு ஆகுது. சரி, உங்கள் கேள்வியை டாக்டர் கிட்ட கேட்கலாம். அம்மா வணக்கம். வணக்கம் டாக்டர், என்னோட அப்பாவுக்கு வந்து 58 வயசு ஆகுது. ஓகே. 1 வருஷத்துக்கு முன்னாடி பிபி வந்து அதிகமானதால ஸ்ட்ரோக் ப்ராப்ளம் வந்துருச்சு.
ஓகேம்மா. லெஃப்ட் சைட்ல மட்டும் கை கால் ரெண்டுமே வந்து மூவ்மெண்ட்ஸ் எதுவுமே இல்லாம இருக்காங்க. இது இல்ல, உணர்ச்சி இல்ல, எதுவுமே பண்ண முடியல அப்படின்றாங்க. நடக்கிறாராம்மா ஓரளவுக்கு? கொஞ்சம் ஒரு ஆள் கை பிடிச்சு நடக்க முடிஞ்சா நடக்கிறாங்க, இல்லைன்னா நடக்க முடியல அவங்களால. ஓகே. முகத்துல ஏதாவது பாதிப்பு இருக்கா இல்ல கை கால்ல மட்டும் தான் இருக்காமா? கை கால் மட்டும் இல்ல, லெஃப்ட் சைட்ல கை கால் மட்டும் அசைவு, எந்த மூவ்மெண்ட்ஸ் உணர்ச்சி எதுவுமே தெரியலன்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேம்மா. இது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உணர்ச்சி அந்த கை காலில் ரத்த ஓட்டத்தை சீர்படுத்தி அந்த ஸ்டிஃப்னஸ்லாம் நல்லா குறைச்சிடலாம், பயப்பட வேண்டாம். இந்த மாதிரி பக்கவாதத்தினால பாதிக்கப்பட்டவங்களுக்கு பக்கவாதத்தோடு சேர்ந்து முகவாதமும் இருந்திருக்கு. முகத்துலேயும் ஒரு சைடு அவங்களுக்கு மசில்ஸ் எல்லாம் நல்லா வீக்னஸ் ஆகிட்டு சாப்பிட்ற சாப்பாடே அவங்களுக்கு ஒரு சைடு வடிய ஆரம்பிக்கும். தண்ணி குடித்தாங்கன்னா ஒரு சைடு வாயிலேருந்து வடியும். அவங்களால அந்த சைடு மென்று சாப்பிட முடியாது, ஒரு சைடாக தான் மென்று சாப்பிட முடியும். கண்ணுமே ஒரு சைடு இமை வந்து சரியான முறையில் மூடி திறக்க முடியாது. இந்த மாதிரி முகவாதத்தோடு சேர்ந்து பக்கவாதமும் பாதிக்கப்பட்டு நிறைய பேர் இந்த பிபி சுகர் ரொம்ப ஓவராக இருந்துட்டு அது சரியான முறையில் பார்க்காம அதற்கு சரியான முறையில் ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்காமல் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி பக்கவாதம் பாதிக்கப்படுது. அப்போது அவங்க அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை வந்து சீக்கிரமாக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அந்த கை கால்களில் முகத்தில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் சீக்கிரமாகவே சரி பண்ணிடலாம், நார்மலுக்கு கொண்டு வந்துடலாம். கை காலில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டிஃப்னஸ்லாம் நல்லாவே குறைக்கிறதுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் பக்கவாதத்தினால பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஃபுல் பாடிக்கும் பொடி கிளி சிகிச்சை அப்படின்னா ஒரு சிகிச்சை வந்து கொடுக்குறோம். அந்த பொடி மசாஜ் வந்து நம்ம கொடுக்கும்போது கை கால் எந்த சைடு பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அந்த கை காலில் எந்த உணர்ச்சியும் இருக்காது. அவங்களுக்கு கை கால்கள் ரொம்ப ஸ்டிஃபாகி போய் விரல்லாம் மடங்கி போய் இருக்கும். அதே மாதிரி காலுமே அவங்க ரொம்ப ஸ்ட்ரைட்டாக தான் நீட்டி வச்சுருப்பாங்க, காலை மடக்கி நடக்க முடியாது. இந்த மாதிரியெல்லாம் ப்ராப்ளம்லாம் அந்த பக்கவாதம் பேஷண்ட்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு அந்த பொடி கிளி சிகிச்சை அதோடு சேர்ந்து வர்ம புள்ளிகள் ஸ்டிமுலேட் பண்ணி விடுறது, கால் பாதத்துக்கு ரெஃப்ளெக்ஸாலஜி சிகிச்சை, இதெல்லாம் நம்ம பண்ணும்போது நரம்புகள்லாம் நல்லா தூண்டப்பட்டு நரம்புகளில் இருக்கக்கூடிய ஸ்டிஃப்னஸ் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி நரம்புகளுக்கு ரத்த ஓட்டமும் நல்லா ஃப்ரீயாக போகிறதுனால மரத்து போகிற சென்சேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். ரத்தம் நல்லா ஃப்ரீயாக போச்சு அப்படின்னாலே கை கால்கள் நல்லா மடக்க நீட்டாக அவங்களால பண்ண முடியும். சில பேஷண்ட் கை விரல்லாம் யூஸ் பண்ண முடியாமல் அவங்களோட ஷர்ட் பட்டன் கூட அவங்களால போட முடியாது, கையில் ஒரு சின்ன திங்ஸ் கூட பிடிக்க முடியாது, ஒரு சின்ன கர்ச்சீஃப் பிடிச்சிருந்தா கூட கீழே விட்டுருவாங்க, அவங்களுக்கு பிடிக்கிற ஒரு ஃபீலே இருக்காது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸுக்கு நம்ம பண்ணக்கூடிய இந்த பஞ்சகர்மா சிகிச்சையில் கொஞ்சம் கொஞ்சமாக உணர்ச்சிகள் திருப்பி வர ஆரம்பித்து நல்லா கை கால்கள் மடக்க நீட்ட முடியுது. அவங்களுக்கு ஒரு 10 நாள்லேருந்து 15 நாள் இந்த சிகிச்சை எடுத்துக்கிட்டாலே போதும், அவங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரிய ஆரம்பித்து நல்லா நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. நேரில் வந்து சிகிச்சை எடுத்துக்கோங்க, அப்பாவை நேரில் கூட்டிகிட்டு வந்து இதற்கான பஞ்சகர்மா சிகிச்சை எடுத்துகிட்டு உள் மருந்துகள் ஒரு 2 மாதம் தொடர்ந்து எடுத்துக்கிட்டாலே போதும், நல்லா சரி பண்ணி நார்மல் கொண்டு வந்துடலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? வணக்கம் மேடம், என் பேர் சௌமியா. எந்த ஊர்லேருந்து? தேனியில இருந்து பேசுறேன் மேம். யாருக்கா கேட்குறீங்கம்மா? எங்க தாத்தாக்காக கேட்கணும். என்ன வயதாகுது அவருக்கு? தாத்தாக்கு வந்து 80 வயசு ஆகுது. உங்க கேள்வியை கேளுங்க. வணக்கம். வணக்கம் மேடம், சொல்லுங்கம்மா. தாத்தாக்கு வந்து மூச்சு விடுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எந்திரிச்சு அவரால் உட்கார கூட முடியல, மூச்சு ரொம்ப திணறுது. சளி வேற அதிகமா இருக்கு. ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்தப்போ நுரையீரல்ல நிறைய சளி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிம்மா. பஃப் ஏதாவது யூஸ் பண்றாரா? அதெல்லாம் எதுவும் இல்லை. மாத்திரை மட்டும் எடுத்துக்கிறாரா? மாத்திரை மட்டும் ஜிஹெச்ல தான் பார்த்துட்டு இருக்காங்க, அந்த மாத்திரை தான் போட்டுட்டு இருக்காங்க. எவ்வளவு வருஷமா இருக்குமா சளி தொந்தரவு? ஒரு 4 வருஷமா ஆச்சு. ஓகேம்மா. இந்த மாதிரி வயதாகும்போது சளி தொந்தரவுகள் உடம்புல வந்து அதிகமாக சுரக்கிறது காரணம் கபம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறது தான். நம்ம உடம்புல ஒரு 40 வயது 50 வயதுக்கு மேலே உடம்புல வந்து கபத்தோடைய தன்மை அளவுக்கு அதிகமாக இருக்கும். அப்போது அந்த நேரங்களில் நிறைய சிகரெட் பிடிக்கிறாங்க, இல்லை நிறைய சில்லுன்னு இருக்கக்கூடிய பொருட்கள் சாப்பிட்றாங்க, சில்லுன்னு ஏசியில் வந்து உட்காடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இன்னும் கபம் வந்து அதிகமாக ஆரம்பித்து உள்ள சளி வந்து நல்லா கட்டிக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி சளியோட உற்பத்தி டெய்லியுமே நாளுக்கு நாள் ரொம்ப அதிகமாகிட்டே போகும். இந்த மாதிரி ஆஸ்துமா தொந்தரவுகளால் பாதிக்கப்பட்டு 15 வருஷம் 20 வருஷமாக வந்து நிறைய பஃப் இன்ஹேலர் யூஸ் பண்ணியிருப்பாங்க, நிறைய ஸ்டீராய்ட் டேப்லெட்ஸ் எடுத்திருப்பாங்க, எதுலேயுமே வந்து ஒர்க் ஆகலை, எந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தாலுமே அந்த சளியோட உற்பத்தி குறையவே இல்லை டாக்டர்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் முழுமையாக அந்த சளியை வெளியேற்றுறது மாதிரியான சிகிச்சைகள் கண்டிப்பாக வந்து நம்ம எடுத்துக்கணும். உள் மருந்துகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கபத்தை குறைக்கிற மாதிரியான உள் மருந்துகள் கொடுத்துட்டு மூக்கில் நசியம் அந்த சிகிச்சை வந்து நம்ம கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னாலே சளி முழுமையாக கரைஞ்சி வெளியில் கொண்டு வந்துடும். இப்போதைக்கு வீட்டில் வந்து அவரை வந்து
நான் சொல்கிற மாதிரி சில பொருட்களை வந்து வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். அக்ரஹாரம் அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது. அந்த அக்ரஹாரத்தோடு சேர்ந்து சுக்கு, மிளகு, திப்பிலி இது 3ஐயும் நல்லா பவுடர் பண்ணிவிட்டு அந்த அக்ரஹாரத்தோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் டெய்லியும் காலையில் 1 ஸ்பூன், நைட்டில் 1 ஸ்பூன் தேனில் மிக்ஸ் பண்ணி அவருக்கு கொடுத்துட்டு வாங்க. அப்படி இல்லைன்னா துளசி சாறு உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா ஒரு 50 ml துளசி சாறில் ரெகுலராக இந்த பவுடரை மிக்ஸ் பண்ணி காலையில் நைட்டு லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு அதை கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னாலே நல்லா உள்ளே இருக்கக்கூடிய சளி கரைஞ்சி வெளியில் வர ஆரம்பிக்கும். நல்லா இருமும் போதும் தும்மும் போதும் சளி அந்த கரைஞ்சி கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வர்றது அவருக்கே தெரிய ஆரம்பிக்கும். சளி வெளியில் துப்ப ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னாலே நல்லா மூச்சு திணறல் சரியாக ஆரம்பிக்கும். இதே ஆக்ஷன் தான் நீங்கள் அந்த பஃப் எடுத்துக்கும் போதோ இன்ஹேலர் எடுத்துக்கும் போதோ மூச்சு நல்லா ஃப்ரீயாக வருது. உள்ளே இருக்கக்கூடிய சளி கரையும் போது தான் மூச்சு நல்லா ஃப்ரீயாக வரும். இந்த மருந்து ரெகுலராக நீங்கள் எடுத்துகிட்டு வரும்போது உள்ளே இருக்கக்கூடிய சளியெல்லாம் கரைஞ்சி வெளியில் வர ஆரம்பிக்கும். மறுபடியும் கோழை உள்ள உற்பத்தி ஆகாமலும் பார்த்துக்கலாம். துளசி சாருக்கு உள்ளே இருக்கக்கூடிய கோழையை கரைக்கக்கூடிய தன்மை இருக்குது. நீங்கள் எந்த அளவுக்கு எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு ஆக்ஷன் கிடைக்கும். ஒரு 2 மாதமாவது தொடர்ந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய சளி முழுமையாக கரைஞ்சி ஆஸ்துமா தொந்தரவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிச்சிடும். காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ, என் பேர் அனிதா. எந்த ஊர்லேருந்துமா? தஞ்சாவூர்லேருந்து. யாருக்கா கேட்குறீங்க? எனக்கு தான் கேட்கணும். உங்கள் வயது என்னம்மா? 29. சரி, தொடர்ந்து உங்கள் கேள்வியை டாக்டர் கிட்ட கேட்கலாம். ஓகே. அம்மா வணக்கம். ஹலோ வணக்கம். சொல்லுங்கம்மா. என் பேர் அனிதா. வயசு 29 ஆகுது. தஞ்சாவூர்லேருந்து பேசுகிறேன். ஓகே. ஸ்கின் அலர்ஜிக்காக கேட்கணும். என்னம்மா? ஸ்கின் அலர்ஜிக்காக கேட்கணும். சொல்லுங்கம்மா. எனக்கு ஒரு 1.5 வருஷமாவே வந்து அரிப்பு பிரச்சனை இருக்கு. ஓகே. வெளியில வந்து ஸ்கின் டாக்டர்கிட்ட காமிச்சு மெடிசன் எடுத்துட்டு இருக்கேன். ஆனால் மெடிசன் எடுக்கும் போது தான் அது ஸ்டாப் ஆகுது, அப்புறம் திரும்பி வந்துடுது. ஓகேம்மா. எவ்வளோ வருஷமாக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கீங்க? இப்போ ஒரு 6 மந்த்ஸாக தான் எடுத்துட்டு இருக்கோம். உடம்பு ஃபுல்லாகவே இருக்கா அலர்ஜி? ஃபர்ஸ்ட் காலில் தான் வந்து அரிக்க ஆரம்பிச்சு, அப்புறம் பார்த்தா இப்போ உடம்புலாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த கத்திரிக்காய் அந்த மாதிரி அரிப்பு பொருள்லாம் சாப்பிட்டா, கருவாடு அது மாதிரிலாம் சாப்பிட்டா அரிக்குதுன்னு சொல்லிட்டு சாப்பிட்றது இல்லை. நான்வெஜ் சாப்பிட்டாலும் அந்த மாதிரி அரிப்பு வந்துடுது. நான் சாப்பிடாம ஸ்டாப் பண்ணிட்டேன். நைட்டுலாம் ரொம்ப ஓவரா அரிக்குது, தூங்க முடியல. சரிம்மா. இந்த மாதிரி அரிப்பு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா உடம்பு ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக பரவ ஆரம்பிக்குது அப்படின்னா உடம்புல நிறைய டாக்ஸின் வந்து நிறைய இருக்குது. நம்ம சரியாக மோஷன் போகிறதில்ல, நைட்டு சரியாக தூங்குறதில்ல அப்படின்னா அந்த மாதிரி உடம்புல டாக்ஸின் நிறைய சேர்ந்துட்டே போகும். அந்த மாதிரி கழிவுகளை முதல்ல வெளியேற்றணும் அப்படின்னாலே பாதிக்கு பாதி அரிப்பு ப்ராப்ளம் அதிலே சால்வ் ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் பார்த்திங்க அப்படின்னா கோலன் ஹைட்ரோதெரப்பி அப்படின்னு ஒரு மூலிகை சிகிச்சை, கழிவு நீக்க சிகிச்சை வந்து நம்ம கொடுக்குறோம். இந்த சிகிச்சை பண்ணும்போதே உங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாம் முழுமையாக வெளியேறிடுச்சு அப்படின்னாலே 2-3 நாள்லேயே உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். அரிப்பு நல்லா குறையிறது, நல்ல ஒரு 50% அதிலே நல்லா குறைய ஆரம்பிச்சிடும். அதோடு சேர்ந்து நீங்கள் உள் மருந்துகள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எந்த விதமான அரிப்பாக இருந்தாலும் சரி, அது சோரியாசிஸாக மாறப்போகுது அப்படின்னா கூட உங்களுக்கு அது 2 மாதத்துலேருந்து 3 மாதத்துக்குள்ளே நிரந்தரமாக சரி பண்ணிடலாம். நீங்கள் அந்த கழிவு நீக்கம் பண்ணிவிட்டு உள் மருந்துகள் எடுத்துக்கிறதுக்கும் பண்ணாமல் மருந்துகள் எடுத்துக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. உள்ள கழிவுகளோடய மருந்துகள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த கழிவோட கழிவாக அந்த மருந்துகளும் போய் சேர ஆரம்பிக்கும். என்ன தான் நீங்கள் மருந்துகள் எடுத்துக்கிட்டாலும் அது வந்து உங்களுக்கு வேலை செய்யாத மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் எடுத்துக்கிற மருந்துகள் கூட நிறைய வந்து ஆன்டி அலர்ஜிக் டேப்லெட்ஸ் தான் வந்து கொடுப்பாங்க. அப்போது அந்த டேப்லெட்ஸ்லாம் நீங்கள் முழுமையாக வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். அப்போதைக்கு உங்களுக்கு அரிப்பு குறையிற மாதிரி இருக்கும். டேப்லெட்டை ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அரிப்பு மறுபடியும் ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும். அந்த டேப்லெட் நீங்கள் லைஃப் லாங் எடுத்துக்கிற மாதிரி தான் இருக்கும். அது எல்லாத்தையும் நீங்கள் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம மூலிகை மருந்துகள் மட்டுமே எடுத்து 3 மாதத்துக்குள்ளே சரி பண்ணிக்கலாம். நேரில் வந்து சரி பண்ணிக்கோங்க. நேரில் வந்து சிகிச்சை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சோரியாசிஸாக மாறாமல் அதற்கான சிகிச்சையில் 3 மாதத்துக்குள்ளே சரி பண்ணி நார்மல் ஆகிடுவீங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? என் பேர் சௌமியா, நாகர்பேட்லேருந்து பேசுறேன். யாருக்கா கேட்குறீங்கம்மா? எனக்காக தான் கேட்கணும். உங்கள் வயது என்ன? 28 ஆகுது. சரி, உங்கள் கேள்வியை டாக்டர் கிட்ட கேட்கலாமா? அம்மா வணக்கம்மா. வணக்கம் மேடம். சொல்லுங்க. என் பேர் சௌமியா, எனக்கு ஏஜ் வந்து 28 ஆகுது. சொல்லுங்கம்மா. டஸ்ட் அலர்ஜி இருக்கு. காலையில தூங்கி இருந்துச்சாலே பயங்கர தும்மலா இருக்கு. ஏதாவது தண்ணிலே கை வைக்கிறது இல்ல. எங்கேயாவது வெளியில வந்தாலுமே அந்த காத்துக்கு எனக்கு தும்மலா வருது. ஓகேம்மா. இப்போ வெளியில போன உடனே உங்களுக்கு அடுக்கு தும்மல் வந்து ஸ்மெல் ஏதாவது பட்டாலுமே அந்த மாதிரி ஏதாவது தும்மலா வருது. சரிம்மா, இது வேற ஒன்றும் கிடையாது. உடம்புல இந்த மாதிரி அலர்ஜி உள்ள நிறைய இருக்குது அப்படின்னா நீங்கள் பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது ஈஸ்னோஃபிலோட கண்டென்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். உங்களுடைய பிளட் செல்ஸில் ஈஸ்னோஃபில்ஸ்னு ஒரு சில செல்ஸ் இருக்கும். அந்த செல்ஸோட கண்டென்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்க ஆரம்பிக்கும். ஈஸ்னோஃபிலியா அப்படின்னு சொல்லுவோம். அது ரொம்ப ஜாஸ்தி இருக்குது அப்படின்னா ஒரு சின்ன டஸ்ட்டு மூக்கில் போனால் கூட உங்களுக்கு ஒரு 10-20 தும்மல் வரும். அதை தொடர்ந்து மூக்கில்
நீர் வடிய ஆரம்பிக்கும், கண்ணுலேருந்து நீர் வடிய ஆரம்பிக்கும். ஒரு சின்ன ஸ்மெல் பட்டால் கூட உங்களுக்கு வந்து அது பெருசாக ரியாக்ட் பண்ணும். அது அது அதனாலே உங்களுக்கு 10 தும்மல் 20 தும்மல் வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி இருக்கிறதுக்கு காரணம் முதல்ல வந்து உங்களுடைய உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிறது தான். நோய் எதிர்ப்பு சக்தியை பெருக்கிற மாதிரி உணவுகள் நிறைய எடுத்துக்கோங்க. உணவில் டெய்லியுமே ஒரு பெரிய நெல்லிக்காய் சேர்த்துக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. லெமன் நிறைய எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சளி இல்லாதப்போ மற்ற நேரங்களில், வெயில் நேரங்களில் விட்டமின் சி அதிகமாக இருக்கிற மாதிரி புளிப்பான பழங்கள் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா உடம்புல அந்த ஈஸ்னோஃபிலியா கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அதோடு சேர்ந்து நோய் எதிர்ப்பு சக்தியும் ரொம்ப அதிகமாக ஆரம்பிக்கும். உங்களுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்தால் சளி பிடிக்கும் அப்படின்னு பயம் இருக்குது அப்படின்னா தேனில் ஊற வச்சு தேன் ஊறல் மாதிரி டெய்லியும் ஒரு பெரிய நெல்லிக்காய் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இஞ்சி ஒரு பெரிய துண்டு அளவுக்கு, விரல் துண்டு அளவுக்கு எடுத்துகிட்டு அதை வந்து தேனில் ஊற வச்சு அதை நீங்கள் வெறும் வயிற்றில் காலையில் சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னாலும் நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி பெருக ஆரம்பிக்கும். இதோடு சேர்ந்து சிறுதானியங்கள் நிறைய எடுத்துக்கணும். அது மாதிரி எடுத்துக்கும் போது விட்டமின் சி ப்ளஸ் சிறுதானியங்கள் நிறைய எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னாலே நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப அதிகமாக ஆரம்பிக்கும். ஒரு சின்ன டஸ்ட் வந்தால் கூட உங்களுக்கு சளி பிடிக்கிறது அதுக்கப்புறமா இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கே மாற்றம் தெரிகிறத நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. அதே மாதிரி டஸ்ட் அலர்ஜி இல்லை அப்படின்னாலே உங்களுக்கு அந்த அடுக்கு தும்மல், மூக்குல நீர் வடிகிறது, இந்த மாதிரி பிரச்சனையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னாலும் நீங்கள் வேது பிடிச்சிட்டு வரலாம். ஃபேஷியல் ஸ்டீம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா மூக்கில் உள்ளே போகக்கூடிய அந்த சளி நிரந்தரமாக ஃபுல்லாக ட்ரைன் பண்ணி வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னாலே மறுபடியும் அதோட உற்பத்தி உள்ளே இருக்காது. இந்த மாதிரி வீக்லி 2 நாள் வந்து நீங்கள் ஃபேஷியல் ஸ்டீம் வந்து எடுத்துகிட்டு வரலாம். இதில் வந்து நொச்சி இலை போட்டு எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா உள்ள இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் அது நார்மலுக்கு கொண்டு வந்துடும் உங்களுக்கு. தேங்க்ஸ் ஃபார் காலிங் டாக்டர். நம்ம சொரியாசிஸ் பற்றி பேசும்போது இதற்கான ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது எவ்வளவு காலம் எடுக்கிற மாதிரி இருக்கும், அதே மாதிரி சொரியாசிஸை கம்ப்ளீட்டாக ரிவர்ஸ் பண்ணுற மாதிரியான உணவு அப்படின்னா நீங்கள் எதை வந்து சஜஸ்ட் பண்ணுவீங்க? சோரியாசிஸை பொறுத்த வரைக்கும் உணவு பழக்கம் பார்த்தோம்னா புளிப்பான உணவுகளை முதல்ல தவிர்த்துக்கணும். புளிப்பான பொருட்கள், கரப்பான் பொருள்னு சொல்லுவோம் சில பொருட்களை, கத்திரிக்காய், வாழைக்காய், அந்த அரிப்பு எடுக்கக்கூடிய கிழங்கு வகைகள், கருணக்கிழங்கு, சேனக்கிழங்கு இதை தவிர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் மொச்சை, காராமணி இது மாதிரியான பயிர் வகைகள் தவிர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்து எல்லா விதமான கீரைகள், நார்ச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய காய்கறிகள், நீர்ச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய காய்கறிகள் இதெல்லாம் நிறைய சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் சிறுதானியங்களை பொறுத்த வரைக்கும் கம்பும் கேழ்வரகும் இது 2 மட்டும் அவாய்ட் பண்ணிவிட்டு, சோளம் இது 3 அவாய்ட் பண்ணிவிட்டு மற்ற இதெல்லாமே சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து உணவுகளில் இந்த கரப்பான் பொருள் மட்டும் அவாய்ட் பண்ணிவிட்டு மற்ற உணவுகள் சேர்த்துட்டு வரும்போது எந்த விதமான ஸ்கின் ப்ராப்ளமாக இருந்தாலும் நோய் எதிர்ப்பு சக்தியை நார்மலுக்கு கொண்டு வந்து நார்மல் வச்சுக்கலாம் பேலன்ஸில். சூப்பர் டாக்டர். ஸோ சொரியாசிஸ் பற்றி பேசணும். சொரியாசிஸ் பற்றின விழிப்புணர்வு நிறைய பேருக்கு தெரியறதில்ல. என்ன தப்பான ஒரு மெடிகேஷன் எடுக்கிறதுனால சொரியாசிஸ் இன்னும் வந்து அக்ரிவேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ முறையான சிகிச்சை முறைகள் என்னென்ன உணவுகள் எடுக்கணும், என்னென்ன உணவுகள் தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நேர்கள் கேட்ட ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பொறுமையாக பதில் சொன்னீங்க. மிக்க நன்றி. நன்றி. என்ன நேர்களே, இன்னைக்கு டாக்டர் ஆன் கால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறோம். இதே மாதிரி இன்னொரு ஹெல்தியான எபிசோடில் நாங்கள் வந்து உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.